அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு வரும்போது சிரிப்பு, சந்தோஷம், துக்கம் இந்த 3 கலந்தது தான் வாழ்க்கை. இது மாறி 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 வந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். இதில் சில நேரங்கள் அமைதியாக இருக்கும்போது நம்ம அடைஞ்ச துக்கங்கள், அவமானங்களை நினைக்கும்போது நமக்கு சிரிப்பு வரும். ஸ்கூலுக்கு போன காலத்தில் படிக்காத நேரத்தில் வாத்தியாருங்கிட்ட அடி வாங்கினது, அந்த அடி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை நினச்சி சந்தோஷம் வரும். அம்மா கிட்ட சின்ன சின்ன வேலைகள் சொல்லும்போது மறந்துட்டு அது வாங்கினதை நினச்சா சிரிப்பு வரும். வேலைக்கு வந்த இடங்களில் 10 வேலை சொல்லி 2 வேலையை மறந்துட்டா வாங்கினதை நினச்சா சிரிப்பு வரும். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு கல்யாணம் பண்ண மனைவி கிட்ட தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு திட்டினதை கேட்டால் சிரிப்பு வரும். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பண்ண தப்புகளை நினச்சி 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 பார்ப்போம். ஒரு முறை கொஞ்சம் வசதி வாய்ப்பில் பெரிய மனுஷனை பார்த்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவங்க நம்மளுக்கு தெரியுமான்ட்டு ஐயா வணக்கம் அப்படிங்கிறவா நினச்சி வணக்கம் அப்படின்னா அவர் உடனே முகமே மாறிடுச்சு. முகமே மாறி இங்கே வா, எதுக்கு எனக்கு வணக்கம் சொன்னான், எதுக்கு எனக்கு வணக்கம் சொன்னான். பொதுவாக ஒரு பெரிய மனுஷனுங்களையோ யாரையோ பார்த்தா நல்லா இருக்கீங்கன்னா வணக்கம் சொல்வது மனிதனுடைய இயல்பு. அவர் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்ததுனாலையும் தான் உயர்ந்தவங்கிறதுனாலையும் ஒரு ஆணவம் அவருக்குள்ளே வந்துடுச்சு. எதுக்கு என்னை பார்த்து வணக்கம் சொன்னாங்க அப்படின்ட்டு இன்னொரு முறை நீ வணக்கம் சொன்னீங்கன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டோம். இப்படி பல இடங்களில் நம்ம அவமானப்படுறோம். நல்ல வசதியானவங்க பணம் வந்துட்டுனா அவங்க குணாதிசயங்களே மாறிடும். அதான் வேதம் சொல்லுது, ஊசியினுடைய ஓட்டையில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் ஐஸ்வர்யவானுக்கு சுவிசேஷம் நுழையாது. ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் வந்துட்டாலே அவனுக்கு அவனை அறியாத ஒரு மேன்மை, ஒரு கௌரவம் வந்துட்டு பிறரை அவமானப்படுத்துவாங்க. அப்படி எத்தனையோ பேர்ட்ட நம்ம அவமானப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்டவங்களை குறித்து வேதம் சொல்லுது, நீதிமான்கள் ஆட்சி செய்தால் ஜனங்கள் களி கூறுவார்கள், துன்மார்க்கர் ஆட்சி செய்தால் ஜனங்கள் தத்தளிப்பார்கள், துன்மார்க்கர் ஆட்சி செய்தால் ஜனங்கள் ஒளிந்து கொள்வார்கள். ஆமாங்க, நம்ம ஒரு ஜாப்பில் இருக்கனாலும் அந்த ஜாப்பில் ஹெட்டில் சொந்தத்தாலேயோ பணத்தாலேயோ அந்த ஆள் ஹெட்டுக்கு வந்துட்டார்னா அவர் கொடுக்குற டார்ச்சரை கண்டு ஏற்று பேசாமல் அப்படியே ஒதுங்கி போனோம்னா நம்ம இருக்கிற நாள் வரைக்கும் ஜாபு பார்க்கலாம். அந்த மனுஷன் எப்போ வேணாலும் வந்து நம்மளை டார்ச்சர் கொடுக்குறாருன்னா சரிங்க சரிங்கன்ட்டு அப்படி தத்தளிப்போட போனால் தான் ஜாப்பில் இருக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் துன்மார்க்கனையும் கடவுள் தான் படைச்சிருக்காரு. இந்த மாதிரி துன்மார்க்க குணம் படைத்தவங்க ஆண்களிலும் இருக்கிறாங்க, பெண்களிலும் இருக்கிறாங்க. ஆண்கள் அவங்களுடைய உத்தியோகங்களில் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ஈவு இறக்கம் இல்லாமல், மனிதன் நேயம் இல்லாமல், கடவுள் பயம் இல்லாமல் அடுத்தவங்களை துன்பப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. பெண்களிலையும் தங்களுடைய உத்தியோகங்களில், தங்களுடைய குடும்பங்களில், தங்களுடைய சொந்த பந்தங்களில் அடுத்தவங்களை துன்பப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிறவங்க இருக்கத்தாங்க செய்கிறாங்க. இவர்களைத்தான் அக்கிரமக்காரர்கள் என்று கடவுள் சொல்கிறார். துன்மார்க்கர் உட்கார்ந்த இடத்துல உட்காரக்கூட கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நம்ம வேதத்தை கற்றுக்கிட்டு இருக்கும்போது வேதம் எவ்வளோ நம்மளுக்கு கற்று தந்துட்டுருக்கு. ஃபாதருங்க இதை வச்சு மெசேஜில் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அங்கே போய் தூங்கிட்டு நார்மலாக வீட்டில் வந்து சண்டை போடுறது, சச்சரவு பண்ணுறது இருக்கத்தான் செய்யுது. ஒரு சிலவங்க காதுள்ளவன் கேட்கணும்னு கேட்டு திரும்பிட தான் செய்கிறேன். இந்த என்னை அவமானப்படுத்தினார் இல்லையா, இதை நினைக்கும்போது இன்னொரு சந்தோஷம் கிடைச்சிது. இவர் நம்மளை அவமானப்படுத்தும் போது நம்ம சரிஞ்சு போயிட்டோம், அதனால் நம்ம விழுந்து போகலை. தன்னுடைய தொழிலிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவன்
ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிகாரிகளுக்கு முன்பாகவும் நிற்கத்தக்கவனாக இருக்கிறான்னு வேதத்தில் ஒரு இடம் இருக்குது. அது எந்த இடம்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இந்த அவமானப்படுத்தினவர் சென்னையில் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர், வசதி உள்ளவர், ஒரு கடை ஓனர். அவரை விட 2 மடங்கு உயர்வான ஒரு மனிதர் வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு என்னையும் கூப்பிட்டாங்க. ஏன்னா இன்னொரு பணக்காரங்களை வருவார், இன்னும் ஏழையும் வருவாங்க, அதில் என்னையும் கூப்பிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு அவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸில் எனக்கெல்லாம் என்ட்ரே கிடைக்காது, நானும் போயிருந்தேன். பாருங்கள், அந்த பெரிய பணக்கார மனுஷன் அந்த கல்யாண கும்பலில் நம்மளுடைய வளர்ச்சி ஒரு ஏழை தாங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சு, நம்மளுடைய வளர்ச்சி நம்ம ஒரு ஏழை தான்னு நல்லா தெரிஞ்சு ஸ்பெஷலாக நம்மளை கூப்பிட்டு தான் பக்கத்தில் அந்த குரூப் ஃபோட்டோவில் எடுத்து நின்று மேலே கை போட்டு என்னோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த கல்யாண ஃபேமிலி. அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னார் இல்லையா, எதுக்கு வணக்கம் சொன்னா, எதுக்கு வணக்கம் சொன்னான்ட்டு அவமானப்படுத்தினார்ல, அவரு அடுத்த ஃபோட்டோவுக்கு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் நினச்சேன், தன் தொழிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பும் அதிகாரிகளுக்கு முன்பும் நிற்கத்தக்கவனாக இருக்கிறான். ஆமாங்க, இந்த ஏழைங்களை ஏன் பணக்காரங்க வெறுக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, ஏழையாக இருக்கிறவங்கக்கிட்ட சீக்கிரத்தில் ஒரு 100க்கு 80 பெற்ற கெட்ட பழக்கங்கள் ஒட்டி கொள்கிறது. தண்ணி, கஞ்சா, பொய், ஏமாத்துதல், ஒழுக்கமை, நல்லொழுக்கம் இல்லாமல் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சில பேர்கள் இந்த ஏழையான இடங்களில் வாழ்கிறவங்கள பார்த்தாலே ஒரு குற்றவாளியாக பார்ப்பாங்க. இந்த ஏழையாக இருக்கிறவங்கள பார்த்தாலே ஒரு குற்றவாளியாக பார்ப்பாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்த்துவேன். நம்ம கடவுளுக்கு போகும்போது ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை கொடுங்க, ஒரு மைல் தூரம் விட்டா 7 மைல் தூரம் போங்க, 70 மைல் தூரங்கள்லாம் வேதம் சொல்லுது இல்லையா. ஒரு முறை என் தொழிலுக்காக ஒரு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அது ஒரு முடுக்கு சந்து, கடைசி எண்டு. அந்த எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருக்குது. அதில் ஒரு அம்மா சேரை போட்டு நல்லா தின்னுட்டு, ஊரில் உள்ள ஆடு மாடு எல்லாத்தையும் தின்னுட்டு முட்டி வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. 40 வயசு கூட இருக்காது, எக்ஸசைஸ் கிடையாது, தின்னுட்டு தூங்கலான்னு எல்லா வழியும் வரதானே செய்யும், உட்காந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அகத்தின் அளவு முகத்தில் தெரியுங்களா. அந்த வேலைக்காக போகும்போது இந்த வேலையை வச்சு தான் சிலவங்க இவங்களெல்லாம் இப்படி வைக்கணுன்ட்டு ஜாதி போயிடுச்சு, ஆனால் வியாதி போகலை. ஜாதி போயிடுச்சு, ஆனால் வியாதி போகலை. இந்தந்த வேலைக்காரங்களெலாம் இப்படிலாம் அவமானப்படுத்தணுங்கிறது அவங்க மனசில் வகையேற்கப்பட்ட ஒரு மனிதர்கள். அவங்கள போய் நம்ம திருத்தவே முடியாது. அவங்க தான், அவங்க அப்படியே இருக்கட்டும். அக்கா, நாட்டில் இருக்க எல்லாரும் குற்றவாளி கிடையாது. நான் போயிட்டே இருக்கும்போது தெரியும், ஏப்பா நில்லு. நான் சொன்னேன், எங்கே வந்தாங்க, இந்த மாதிரி சோபா தொழிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க, அதுக்காக வந்தாங்க. அப்படியா, நாங்களாம் சாமி கும்பிட்றோம், உன் செருப்பு அங்கே கழட்டிட்டு போ. ஸோ நான் போக வேண்டிய இடத்துக்கும் அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கும் என்னை செருப்பு கழட்ட சொன்ன இடத்துக்கும் ரொம்ப தூரம்தான். பார்த்தேன், இவங்ககிட்ட போய் எதுக்கு ஆர்கியூமெண்ட்டு, செருப்பே இல்லாமல் எவ்வளோ பேர் நடக்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி செருப்பை கட்டிட்டு மேலே போனேன். அந்த அம்மா அந்த வேலைக்கு போனோன்னு இந்த மாதிரி வந்தேங்க, செருப்பை கழட்டாங்க. ஏங்க அந்த அநியாயத்தை பண்ணுறீங்க? அதுக்கு கடவுள் 4 வீட்டை கொடுத்துட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. அவரும் அப்படி தான், அவங்க வீட்டுக்காரும் அப்படி தான், ஈவி இறக்கமே கிடையாது. அவங்க பிள்ளைங்களும் இப்போ அந்த மாதிரி மாறிக்கிட்டு வராங்க. சில இடங்களில் குடும்பங்களில் சிலவங்க பணம் வந்துட்டுனா இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுறாங்க. நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம், சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் வேற சொல்லுவாங்க, இந்த ஜாதிக்காராக இருந்தால் வீடு கொடுக்க மாட்டேன், இந்த கம்யூனிட்டிக்காரனாக இருந்தால் வீடு கொடுக்க மாட்டேன், அவங்கெல்லாம் கெட்டவங்க, இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் வீடு கொடுக்க மாட்டேன். எந்த மாவட்டத்தில் பிறந்து எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் காந்தி சொன்னது ஒன்று தான் ஞாபகம் வரும். காந்தி புக்கை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சத்திய சோதனையில் காந்தியை பார்த்து, நீ பரலோகத்துக்கு போகணுன்னா இதை செய்யணும் பாரு, போங்கடா திருட்டு பயில்வடா, போங்கடா, நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். எனக்கு அந்த காந்தி புக்கில் படித்ததில் இப்போ நினச்சாலும் சிரிப்பு வரும். நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். புட்டபர்த்தி ஐயா சொன்னார் இல்லையா, ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நல்ல கிறிஸ்தவனாக இரு, ஒரு முஸ்லீமாக இருந்தால் நல்ல முஸ்லீமாக இரு, ஒரு இந்துவாக இருந்தால் நல்ல இந்துவாக இரு. நல்ல இந்துக்கள் எல்லாத்தையும் அன்பாக அரவணைப்பாக கூப்பிடுவாங்க.
ஒரு பிராமின் சமுதாயத்தை உள்ளவங்களை பார்த்து சாமி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அவங்க நல்லா இருக்கோம் வாங்க டேவிட் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் உட்கார வச்சு நம்மளுக்கு காஃபி எல்லாம் கொடுத்து நம்ம டபராவை கூட கழுவ விட மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க டேவிட், நாங்கள் அப்படிலாம் கிடையாது, நாங்களும் உங்களை நேசிக்கிறோம் அப்படிம்பாங்க. ஒரு முஸ்லீம் வீட்டை பார்த்தேன், பாய் நல்லா இருக்கிறீங்களா, வாங்க டேவிட், அம்மா நல்லா இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்க, வாங்க வீட்டில் வந்து ஏதாவது காஃபி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. இது நம்ம இந்தியாவில் கிடைச்ச கிஃப்ட்டுங்க. இந்த கிஃப்ட்டுக்கு விரோதமாக எது வந்தாலும் அதை கடவுள் தான் பார்த்துக்க முடியும், நாம் ஒன்றும் செய்ய முடியாது. மதிப்பவங்களை மதிப்போம், மதிக்காதவங்களை கண்டு ஒதுங்குவோம், துன்மார்க்கரை கண்டு ஒதுங்குவோம்.